ஹாய் ட்ரேடர்ஸ், நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டைமிங் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃப்ரீ மைண்டா சரிங்களா? ஃப்ரீ மைண்டா 9:40 கேண்டில் முடியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 9:25 கேண்டில்ல இருந்து சரிங்களா? 9:25 கேண்டில்ல இருந்து ஸோ 9:25 கேண்டில் லோவையும் அதே மாதிரி 9:40 கேண்டில் சரிங்களா? 9:40 கேண்டில் ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கங்க. சரிங்களா? 2மே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணதுக்கப்புறம், இந்த கேண்டில் அதாவது இண்டெக்ஸ்ல 9:25 கீழ லோ பிரேக் பண்ணுச்சு அப்புட்ன்னா, புட் ஆப்ஷனும் அதே மாதிரி ஒ 9:40 கேண்டில க்ளோஸ் வச்சா கால் ஆப்ஷனும் போவாங்க. சரிங்களா? ஸோ எந்த கேண்டில் நமக்கு அதாவது ஒண்ணு நமக்கு மேல க்ளோஸ் வச்சா கால் ஆப்ஷனும், கீழ க்ளோஸ் அதான் இந்த 2 கேண்டில் அதாவது 9:25 கேண்டில்ல இருந்து 9:40 கேண்டில் உள்ள இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஒண்ணு லோவ பிரேக் பண்ணா என்ட்ரி, ஹைய பிரேக் பண்ணா என்ட்ரி. சரிங்களா? இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைய தான் பிரேக் பண்ணியிருக்கு. அப்ப ஹைய பிரேக் பண்ணா நமக்கு கால் ஆப்ஷன் தான். ஸோ எந்த அளவு ட்ரெண்ட் கேப்சர் ஆயிருக்குன்னு அப்படி பாருங்க. ஸோ இத நீங்க இதுல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய ட்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா, கேப்சர் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஹைக்கு என்ட்ரி எடுக்கலாம். அல்லது ஒரு சில டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்க்கு வந்து எடுத்துட்டு போவாங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 9:25 கேண்டில் தான். நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸ்கால்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 பாயிண்ட் நீங்க எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஸோ டைமிங் பேஸ் பண்ணி நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். சரிங்களா? 9:25 இருந்து 9:40 கேண்டில் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 9:25 இருந்து 9:25ஓட ஹை அண்ட் லோவ மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 9:25 கேண்டில் இதுதான் ஹை. சரிங்களா? நெக்ஸ்ட் 9:40 கேண்டில். 9:40 கேண்டிலோட லோவ மார்க் பண்றோம். சரிங்களா? 9:40 கேண்டிலோட லோவ மார்க் பண்றோம். ஸோ நம்ம கீழ தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு அவ்வளவு தூரம் போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆனா வெயிட் பண்ணணும். நீங்க கீழ க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அந்த 20 பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு இருந்தாலும் போனாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அடிக்கல. நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கான் அப்படிங்கிறது பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 9:25 கேண்டில்ல இருந்து ஹை அண்ட் லோவ நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? 9:25 கேண்டில் இது. சரிங்களா? 9:25 கேண்டிலு. நெக்ஸ்ட் 9:40 கேண்டில். இந்த மாதிரி நமக்கு பேஸா சின்னதாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ எல்லாமே டைரக்ட்டா பக்கத்திலேயே தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைய ஃபுல்லா க்ளோஸ் வைக்கவே இல்ல. எல்லாமே ஷேடோ விக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எப்ப நமக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பிரேக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த அளவான ஒரு இது கிடைச்சிருக்குன்னு பாருங்க. மேல வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வர மாரி வந்திருக்கு. ஆனா நமக்கு தொடல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எந்த அளவு மூவ்மெண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்குன்ட்டு. ஸோ நீங்க இத ஸ்கேல்பிங்காவும் பயன்படுத்தலாம். அதாவது ட்ரெண்ட் கேப்சருமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே ஃப்ரீ மைண்டா 9:25லேருந்து 9:40 கேண்டில் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? 2 ஹை அண்ட் லோவும் மார்க் பண்ணிக்கங்க. ஃப்ரீ மைண்டா உட்காருங்க. சரிங்களா? உட்கார்ந்துட்டு பொறுமையா ட்ரேட் எடுத்தாவே போதுமானது. சரிங்களா? ஸோ 9:25 நம்ம மார்க் பண்றோம். சரிங்களா? 9:25 இந்த கேண்டிலு. சரிங்களா? நெக்ஸ்ட் 9:40 கேண்டிலு. ஹை அண்ட் லோவ மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? ஹை அண்ட் லோவ மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளுமே நமக்கு இந்த அளவு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. சரிங்களா? ஸோ டைமிங்ல நம்ம தான் மொத சொல்றோம். இத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க பெரிய ட்ரெண்டே நீங்க கேப்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நமக்கு ஹைய தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஹைய பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 20 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கேப்சர் ஆயிரும். ஸோ நீங்க சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 லாட் போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாட் செல் பண்ணிட்டு, மீதி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குன இடத்திலேயே எஸ்எல் வச்சீங்கன்னா ஓகே முடிஞ்சுச்சு. சரிங்களா? ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இத பிரேக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே வந்து பார்த்தா மார்க்கெட் வாலடைலா இருந்துச்சு அப்படின்னா, கால் சைடும் நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். புட் சைடும் பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாரி நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா,
இதை எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அக்யூரஸியா வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? 100% அக்யூரஸி உள்ள ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது. கரெக்ட்டா நீங்க 9:25 ஹை அண்ட் லோவ மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? பேக் டெஸ்ட் எடுத்து பண்ணி பாருங்க. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ 20 to 25 பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி நம்ம 7 கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் குடுத்துருக்கோம். சரிங்களா? 7 கேண்டில் அண்ட் 3 கேண்டில் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா நமக்கு பாருங்க ஹைய பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க இருக்கு? ஸோ பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் போயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ஸோ லாஸ்ட்டா இப்ப நமக்கு இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்டா ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இன்னைய டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 9:25 கேண்டிலோட ஹை. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனு. ஸோ இது 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9:25 கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹையா இருக்கும். சரிங்களா? 9:40 கேண்டில். ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது 2மே மார்க் பண்ணிக்கங்க. இது எப்போ க்ளோஸ் வச்சோனே நீங்க எடுக்குறீங்க, என்ட்ரி எடுக்குறீங்க. சரிங்களா? ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9:25 கேண்டில் இருக்கு. அந்த அளவு நமக்கு பெருசா அடிக்காது. சரிங்களா? உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆயிட்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர்ஸ் ஆனாலும் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹைய க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வாலடைல் மார்க்கெட்ல 2 சைடுமே நமக்கு பாயிண்ட் வரும். சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் கேப்சர் பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேண்டில்ஸ் நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னாவே, ட்ரெண்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சைடு மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிடலாம். ஸோ அதே மாரி ஒருவேளை நீங்க 2 நாள் ட்ரை பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 40 கேண்டில்ல மறுபடியும் மேல க்ளோஸ் வைக்கும்போது நீங்க வந்து எக்ஸிட் ஆயிரணும். திரும்ப இங்கிருந்து நமக்கு இதுவரைக்கும் கூட நீங்க டார்கெட் வைக்கலாம். சரிங்களா? இதுக்குள்ள இந்த கேண்டில்ல அதாவது இந்த 9:25 கேண்டில்ல க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மீதி உள்ள ட்ரெண்டையும் நீங்க டைமிங் ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு கேப்சர் ஆகி போயிருக்கு அப்படின்னு பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்க. நல்ல சூப்பர்பான ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? உங்களுக்கு நம்ம டைமிங் மட்டும் தான் முக்கியம் நமக்கு. சரிங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே ஃப்ரீ மைண்டா வாங்க. கரெக்ட்டா 9:25ல இருந்து 9:25ல இருந்து 9:40 கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபுல்லா வெயிட் பண்றது தான் நமக்கு இதுல ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:25 கேண்டில் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:25 கேண்டில் மேல இருக்கு. சரிங்களா? 9:40 கேண்டில் கீழ இருக்கு. ஒரு சில டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:25 கேண்டிலே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஸோ அப் ட்ரெண்ட் ஆகுற அன்னைக்கு 9:25 கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு கீழ தான் இருக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு தொடர்ந்து டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுனால அப் ட்ரெண்ட் ஸோ இந்த இடத்துல பாருங்க 9:25 கேண்டில்ங்கிறது நமக்கு கீழ இருக்கு. 9:40 கேண்டில்ங்கிறது 40 கேண்டில்ங்கிறது நமக்கு மேல இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? மார்க் பண்ணிட்டு ஸோ எந்த சைடு நமக்கு க்ளோஸ் வைக்குதோ, லோவ பிரேக் பண்ணா புட் ஆப்ஷனும், ஹைய பிரேக் பண்ணா கால் ஆப்ஷனும் எடுக்கிறீங்க. 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஷூரா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு புட் ஆப்ஷன் சைடு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ லோ பிரேக் பண்ணதுக்கு நமக்கு எத்தனை பாயிண்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. நம்ம சூஸ் பண்ணது 23,900 அப்படிங்கிறத நம்ம குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இங்க நம்ம வச்சதுக்கப்புறம் திரும்ப க்ளோஸ் வரைக்குமே நமக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க ஹைய க்ளோஸ் வச்சோனே நீங்க என்ட்ரி எடுத்துடலாம். சரிங்களா? நீங்க மறுபடியும் என்ட்ரி எடுத்து நமக்கு இந்த இடத்துல க்ளோஸுக்கும் வந்து என்ட்ரி எடுக்கலாம். நீங்க உடனே எடுக்கணும்னா எடுக்கலாம். சரிங்களா? நீங்க எப்படி வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்க மேக்ஸிமம் அடிக்கணும். உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது குடுத்துட்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும். ஸோ இங்க நம்ம ஹைலேருந்தே கனெக்ட் பண்ணுங்க. நீங்க இந்த இடத்துல ஹைய வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓப்பன்ல எடுத்தாலும் நமக்கு 275ல நமக்கு என்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு போன அமௌண்ட் பாருங்க 305 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? நமக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுல நம்ம கம்பல்சரி கேப்சர் பண்ணிடலாம். சரிங்களா? திரும்ப நமக்கு இது உள்ள வந்து க்ளோஸ் வைக்கும்போதும் 2 சைடுமே பாயிண்ட் கிடைக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இங்க லோ பிரேக் பண்ணோனே நமக்கு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ஃபுல் ட்ரெண்ட். அதாவது ஹைய ஒரு நாளைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோ பிரேக் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் போயிட்டு மறுபடியும் ஹைய பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, பெரிய பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இது பேக் டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு
ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஓகே ட்ரேடர்ஸ் பாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் கேரண்டியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கேல்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நமக்கு ஒரு 1000 லைக்ஸ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த ஸ்கேல்பிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோவே நான் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்து ட்ரை பண்ணுங்க. நான் செபியில் பங்கு பெற்ற ஆலோசகர் கிடையாது. ஸோ என்னுடைய அட்வைசபிள் வந்து என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுபவத்துல சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ இதை உங்களுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா? ஓகே ட்ரேடர்ஸ் பாய். நன்றி வணக்கம்.